இந்த வருஷம் தசரால எங்க வீட்டுக்கு வேஷம் போட்டு காணிக்க வசூல் பண்ண வந்த சாமிமார்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மொத்தமா வாங்கி வச்சுட்டு வர வர ஒவ்வொரு செட்டுக்காக கொடுத்தோம். எங்க செட்ல இருந்து வந்தவங்க மட்டும் வீட்டு உள்ள வந்து பூஜை பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆப்பிள் மாலையும் எலுமிச்சை மாலையும் போட்டிருந்தோம். ரெண்டுமே 5 கிலோ வாங்கி வீட்டிலேயே மாலையா கோர்த்து சாமிகளுக்கு போட்டோம். இந்த மாலையை சாமிக்கு போடும்போது சாமி ஒரு விஷயம் சொன்னாங்க, கேளுங்க. அவன் கையில கொடுன்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது மாலையை என் கையால போட சொல்லி எங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுல இந்த எலுமிச்சை மாலையும் ஆப்பிள் மாலையும் மட்டும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட காசு. வெளி மாவட்டத்துல இருந்து தசராவுக்கு என்னால வர முடியல, என் சார்பா சாமிக்கு ஏதாவது செஞ்சிருங்கன்னு சொன்னாரு. நான் தான் மாலையை வாங்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு சாமி வரும்போது நாங்க வாங்கி போட்டிருந்தோம். இப்போ இது எதுக்காக நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, இப்போ அந்த காசு அனுப்புனவங்களோட நம்பர்லாம் எங்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அதனால் ஒரு வீடியோவாக போட்டால் அவங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வரும்போது எதுக்காக போட்டேன், கோவிலில் வச்சு எதுக்காக போடலை அப்படின்னா, கோவிலில் நிறையா கூட்டம் வந்தது. யாருக்கு போட யாருக்கு போட வேண்டாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அது போக அங்கே மாலையோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. எங்கள் ஊரில் நாங்களே கொடுத்ததுனால மாலையோட ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிது. அதனால தான் எங்கள் வீட்டுக்கு சாமி வரும்போது நாங்கள் மாலையாக போட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொஞ்சம் வாங்கி குலசை முத்தாரம்மன் கோவிலில் வச்சு கொடுக்க சொல்லி ஒரு அக்கா ஒரு 1000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அதனால் அவங்க காசை வச்சு தம்பிமார்கள் கிட்ட கொடுத்து அங்கே ஒரு 5 கேஸ் மொத்தமாக காலி பண்ணியிருந்தோம். அவங்க அனுப்பின காசை உண்டியலில் தூக்கி போட்டிருந்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் உண்டியலில் காசு போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி மக்களுக்காக ஏதாவது செலவு பண்ணலாம், சாமிக்காக ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நிறைய பேர் இப்போ கோவில் உண்டியலில் காசு போடுறதில்ல, அதுக்கு பதிலாக அன்னதானமாவோ இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணி பாட்டில் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களோட காசை வந்து காணிக்கையாக செலுத்துகிறாங்க.